ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் ஃபேஷன். இன்றைக்கி கவி ஸ்டிச்சிங்கில் நீங்கள் பார்க்க போகிறது கைக்கு கிளாத் பத்தலை அப்படின்னாக்க சைடு எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது தான். நான் வீடியோ ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு நான் மட்டும் தைச்சிட்டு இருந்துட்டேன். அதனால் நான் ஃபஸ்ட்டு கிளாத் வச்சது வீடியோ ஆகலை. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ தான் ட்ரைபேட் வாங்கியிருக்கேன், நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னு. அதில் இதுவும் ஒரு மிஸ்டேக் தான், வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, வெட்டும் போதே கை பத்தலை அப்படின்னாக்கா கிளாத்தை அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். மேல் பக்கத்தில் வச்சு அடித்தோம் அப்படின்னா தான் சைடில் வச்சு அடிச்சுக்கணும். எப்போவுமே நம்ம கை நறுக்கும்போது கொஞ்சம் இடம் விட்டு தான் நறுக்கணும் மேலே. ஸோ அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக லைனிங் கிளாத் வச்சு தைக்க முடியும். பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வச்சு தைச்சிட்டு அது மேலே படிமான தையலும் ஒன்று போட்டேன். ஸோ போட்டால் தான் அது உங்களுக்கு ஸ்ட்ரிப்பாக நிற்கும். இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமே அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ லைனிங் கிளாத்தை மேலே வச்சு அடிக்க வேண்டியதுதான். லைனிங்கோடைய ரைட் சைடு இருக்குது இல்லைங்களா, ரைட் சைடில் லைனிங் கிளாத்தை வச்சு நீங்கள் துணி நான் நல்லா கட் பண்ணியிருக்கிறதுனால கரெக்டாக கொஞ்சம் தாராளமாகவே விட்டு நீங்கள் அடிக்கலாம். ஸோ அது பாருங்கள், அது நான் ஏற்கனவே அங்கே ஆர்ட் போட்டு வச்சுருக்கேன் கை அளவுக்கு. ஸோ அதுக்கு நேருக்கு ஃபுல்லாகவுமே நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போது லைனிங்கையும் நம்ம மெயின் கிளாத்தையும் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. அதை அப்படியே பிரிச்சுட்டு அது மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுருங்க. இப்படி போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சுருக்கம் விழாது. லைனிங் கிளாத்துக்கும் மெயின் கிளாத்துக்கும் இடையில இருக்கிற சுருக்கம் விழாது, அது நீட்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, படிமான தையல் போட்டாச்சு இல்லைங்களா. இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் பிரிக்க தேவையில்லை. இப்போ அதை அப்படியே லைனிங் கிளாத்தை உள்ளே திருப்பிட்டு மெயின் கிளாத்தில் இன்னொரு தையல் ஒன்று போட்டுருங்க. இப்படி நீங்கள் பண்ணுறதுனால லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஒன்றா ஆகிடும். உங்களுக்கு ஒரு ரெண்டு தனித்தனியாக பிரியாது, ரெண்டுமே இப்போ ஒரே கிளாத்தாக உங்களுக்கு வந்துடும். இப்போ லைனிங் கிளாத் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு மெயின் கிளாத்தும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அது மேலே ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். நான் எவ்வளவோ டிசைனர் ப்ளவுஸ் தைச்சிட்டேன். பட் இது நார்மல் ப்ளவுஸ் தைக்கும்போது வீடியோ எடுக்கும்போது என்னென்னாக்கா எனக்கு இந்த மாதிரி ரொம்ப தடுமாறுது. ஸோ இப்போ அதையும் தைச்சி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, லைனிங் கிளாத்தை நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் மெயின் கிளாத்தோட ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கணும். அப்போ மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒரே அளவாக உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? பாருங்கள், லைனிங் கிளாத் நம்ம கரெக்டான அளவுக்கு வெட்டியிருக்கிறோம். அதனால் அந்த லைனிங் கிளாத் மேலேயே இது இந்த கிளாத் உங்களுக்கு பனியன் கிளாத் மாதிரி இருக்குங்க. அது நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்க பழகிறீங்க அப்படின்னாக்கா காட்டன் ப்ளவுஸில் தைக்க பழகுங்க. ஏன்னா இந்த கிளாத் ரொம்ப டெய்லரிங் கரெக்டாக பழக்கப்பட்டவங்க தைக்கிறதா இந்த கிளாத் ஈஸியாக வரும். இல்லாட்டி சுருக்கமாக ஓடும் அது. ஸோ எனக்கு இப்போ தைக்கிறதுக்கு இதுன்றதுனால இதை நான் எடுத்து வீடியோ போடுறேன் உங்களுக்கு. நான் இப்போ பாருங்கள், நம்ம லைனிங் கிளாத் அளவுக்கு மெயின் கிளாத்தை தையல் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ அதை நறுக்கி எடுத்துடுவோம். இந்த பனியன் கிளாத்து கத்திரிக்கோல்ல நறுக்க வரல. இது சாதா பூனம் புடவை தான். அதுக்கு ப்ளவுஸ் பீட்டு தான். பட் ஆனால் அதுக்கு கை பத்தவே இல்லை. இந்த நார்மலாக வரக்கூடிய பூனம் புடவைங்களுக்கு பார்த்தீங்க, சில புடவைங்களுக்கெல்லாம் ப்ளவுஸ் பீட் பத்தவே பத்தாது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஜாயின் போட்டு நம்ம தைச்சிக்கலாம். ஸோ அதையும் தைச்சாச்சு. இப்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அடியில் அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கொஞ்சம் தூக்கின அப்பில் இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நார்மல் ப்ளவுஸில் எம்மிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எம்மிங் பண்ணுற இடத்துல இன்னொரு தையல் போட்டுட்டிங்க அப்படின்னாக்கா லைனிங் கிளாத்தும் உங்களுக்கு மெயின் கிளாத்தும் தனியாக தெரியவே தெரியாது, ரெண்டுமே ஒன்றா தெரியும். உள்ளே அந்த சுருக்கம் அந்த கேப்பு எதுவுமே இருக்காது. ஸோ அதுலேயும் ஒரு தையல் ஒன்று போட்டுடலாம் நம்ம. தையல் ஓடும்போது சுருக்கமாக வருது பாருங்கள். ஸோ அதுலேயும் தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கையை அட்டாச் பண்ணிட்டோம்.
இந்த கை குடையிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் அதை வந்து இப்போ பண்ண மாட்டேன். கை எப்போ அட்டாச் பண்ண போகிறேனோ அப்போ தான் அதை பண்ணுவேன் நான். ஸோ இப்போ நான் அதை கையை குடைய மாட்டேன். ஸோ நமக்கு ஒரு பக்கம் கை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார்